Nimmin Kids. ஒரு அழகான கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு குட்டிப் பையனும் அவனுடைய அம்மா மீனாவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் காலையில் அர்ஜுன் பள்ளிக்கு செல்லும்போது, அம்மா, நான் பெருசா ஆன பிறகு உனக்கு ஒரு பெரிய பரிசு கொடுப்பேன் என்று சொன்னான். அம்மா சிரித்துக்கொண்டு, எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும்டா கண்ணா என்று சொன்னார்கள். அன்று பள்ளியில் ஆசிரியர் ஒரு சவால் கொடுத்தார். யார் வீட்டிலிருந்து ஒரு புதிய யோசனையை கொண்டு வந்து வகுப்பை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு நட்சத்திரம் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். அர்ஜுன் இதை பற்றி ஆழமாக யோசித்தான். வீட்டிற்கு வந்ததும் அம்மா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அர்ஜுன் வீட்டில் இருந்த வண்ணக் காகிதங்கள், பழைய பெட்டிகள் போன்றவற்றை பயன்படுத்தி ஒரு சிரிப்பு மரம் உருவாக்கினான். அந்த மரத்தின் ஒவ்வொரு இலையிலும் ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையை எழுதினான். நன்றி, அன்பு, சிரிப்பு, நண்பன், அம்மா. மறுநாள் பள்ளிக்குச் சென்ற அர்ஜுன் அந்த சிரிப்பு மரத்தை ஆசிரியரிடம் காட்டினான். அதை பார்த்து மற்ற மாணவர்களும் மகிழ்ச்சியடைந்து புதிய நல்ல வார்த்தைகளை வண்ண இலைகளில் எழுதி அந்த மரத்தில் இணைக்கத் தொடங்கினார்கள். சிறிது நேரத்திலேயே அந்த மரம் வண்ணமயமான மகிழ்ச்சி செய்திகளால் நிரம்பிவிட்டது. பள்ளி முழுவதும் மகிழ்ச்சியான சூழல் உருவானது. ஆசிரியர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அர்ஜுனுக்கு மிகப்பெரிய நட்சத்திர பரிசை வழங்கினார். வீட்டிற்கு ஓடி வந்த அர்ஜுன், அம்மா, நான் ஜெயிச்சிட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். அம்மா அவனை அணைத்து கொண்டு, நீ எனக்கு ஒரு பெரிய பரிசு தருவேன் என்று சொன்னாய். இன்று நீ உலகிலேயே பெரிய பரிசை எனக்கு கொடுத்து விட்டாய். பலருடைய முகத்தில் சிரிப்பை மலர வைத்திருக்கிறாய் என்று கூறினார்கள். அந்த நாளிலிருந்து அர்ஜுனும் அவனுடைய அம்மாவும் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய மகிழ்ச்சியான யோசனையை உருவாக்கி மற்றவர்களையும் சிரிக்க வைத்தார்கள். அப்படியே அவர்களுடைய கிராமம் சிரிப்பு கிராமம் என்று புகழ் பெற்றது.